7ஆம் வகுப்பு அறிவியல் 2ஆம் பருவம் செல் உயிரியல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு தாவர மற்றும் விலங்கு செல் ஒப்பீடு. தாவர மற்றும் விலங்கு செல்களுக்கிடையே முக்கிய ஒற்றுமைகள் மற்றும் வேறுபாடுகள் உள்ளன. பேஜ் நம்பர் 73 பாருங்கள். புக்கில் பேஜ் நம்பர் 73 கொடுக்கப்பட்டிருக்க அட்டவணையில் தாவர செல் மற்றும் விலங்கு செல்களுக்கிடையே காணப்படும் வேறுபாடுகளை எழுதி படிக்கலாம். நம்ம அடுத்தது தாவர செல்லில் செல் சுவர், பசுங்கனிகம், உட்கரு, பெரிய குமிழ்கள், ரிபோசோம் போன்ற உறுப்புகளும் அதன் அமைப்பும் இந்த படத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி விலங்கு செல்லில் சென்ட்ரியோல், சிறிய குமிழ்கள், சைட்டோபிளாசம், என்ட்ரோபிளாச வலையமைப்பு போன்ற அமைப்புகளும் இந்த படத்தில் தெளிவாக காணப்படுகிறது. அடுத்தது பேஜ் நம்பர் 75 உள்ள அட்டவணையில் எபித்தீலிய செல்கள், தசை செல்கள், நரம்பு செல்கள், இரத்த சிவப்பு செல்கள் ஆகியவற்றின் அமைப்பும் அதனுடைய பணிகளும் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது நம்ம பார்க்க போகிற தலைப்பு செல் அமைப்பு. அனைத்து செல்களும் சில பொதுவான அமைப்பை பெற்றுள்ளன. அவை என்னவென்றால் செல் சவ்வு, சைட்டோபிளாசம், உட்கரு ஆகியவை ஆகும். செல் சவ்வு விலங்கு செல்லினை சுற்றி இது எல்லையாக காணப்படுகிறது. அடுத்தது செல் சுவர். விலங்கு செல்களில் பாதுகாப்பு அரணாக இந்த செல் சுவர் காணப்படுகிறது. தாவர செல்லிற்கு பாதுகாப்பு மற்றும் உறுதியான சட்டமாக செயல்படுகிறது. செல் சுவர் பல்வேறு கலவைகளால் ஆக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக செல்லுலோஸ் தாவர செல்லுக்கு வடிவத்தை தருகிறது. அடுத்தது சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம்ங்கிறது செல் சவ்வு உள்ளடக்கிய செல்லின் அனைத்து பகுதிகளையும் கொண்ட உட்கருவை தவிர்த்துள்ள பகுதியாக காணப்படுகிறது. சைட்டோபிளாசம் என்பது நீர் நிறைந்த ஜெல்லி போன்ற 70 to 90% அளவு நீரால் ஆனது. புரோட்டோபிளாசம் உட்கருவின் உள்ளேயும் வெளியேயும் உள்ள பொருள் புரோட்டோபிளாசம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது மைட்டோகாண்ட்ரியா. செல்லின் ஆற்றல் மையம் என்று மைட்டோகாண்ட்ரியா அழைக்கப்படுகிறது. நாம் சாப்பிடும் உணவை செரிமானம் செய்து ஆற்றலை பெற மைட்டோகாண்ட்ரியா அவசியமாகிறது. மைட்டோகாண்ட்ரியா கோல அல்லது குச்சி வடிவிலான இரட்டை சவ்விலான நுண்ணுறுப்பாக காணப்படுகிறது.